90s கிட்ஸ், அதாவது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை. அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா கூட அவங்க வந்து ஒரு மார்க் ஒன்று வச்சுருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1 lakh கிட்ட சம்பாதிக்கணும். 30-35 வயசு ஆயிடுச்சுன்னா நிறைய பாய்ஸு கல்யாணமே ஆகாததுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி 1 lakh சேல்ரி இருந்தால் தான் பையனுக்கு கல்யாணம் ஆகுங்கிற ட்ரெண்டு வந்து கடைசி ஒரு 3-4 இயர்ஸாக சிட்டியில் வந்துருச்சு. சார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சார் ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு சார். அவரெல்லாம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாமா சார்? 25 வயசு ஆகுது அவருக்கு. இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு இடத்துல போய் மினிமம் தங்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தங்குறதா இருந்தாலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் எடுத்துட்டாலே 10,000. இந்த கொஸ்டின் கேட்டதுனால நான் சொல்கிறேன், ரேஸ் ஓடுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 பேருக்கு தான் ப்ரைஸு. யோசிக்க வேணாம்னு சொல்லிடலாம். இட் வுட் பி வெரி டஃப். அதான் சார், அப்போது வேணாம்னு சொல்லிடலாம். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இப்போது ரீசெண்டாக லிங்க்டின்ல அப்புறம் ட்விட்டர்லலாம் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க. அதை நிறைய பேர் ஷேரும் பண்ணாங்க. அந்த போஸ்ட் என்னென்னா, 90s கிட்ஸ், அதாவது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை. அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா கூட அவங்க வந்து ஒரு மார்க் ஒன்று வச்சுருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1 lakh கிட்ட சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு மார்க் வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து நீங்கள் நானும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இது உங்கள் அப்பா எங்கள் அப்பா 70s 80s பண்ண ப்ராப்ளம். ஓகே. இந்த 70s 80s 90sலாம் என்னென்னா, பெண் குழந்தையே வேண்டாம். கேர்ள் இப்போ அந்த கருத்தம்மா படம் பார்த்துருக்கீங்களா? பாரதி ராஜா படம். இல்லை சார், பார்த்தது இல்லை. ஸோ அதில் என்னென்னா, கள்ளிப்பாலை வச்சு இன்னும் பொம்பளை குழந்தை வீட்டில் பிறந்தா கொண்டுடுவாங்க. ஸோ இது வந்து 70s 80sலாம் வந்து இந்த கிராமத்துலலாம் ஒரு பெரிய ட்ரெண்டு. இது இந்த படம் 90s வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பாரதி ராஜா அவருடைய படம். அந்த கள்ளிப்பால் கான்செப்ட் தெரியும் சார். ஆமாம். ஸோ இது என்னென்னா, ஏன்னா கேர்ள் சைல்டாக பிறந்தா கல்யாணம் பண்ணணும், சடங்கு பண்ணணும், அப்புறம் நகை போடணும், ஒரு செலவு, இது நம்மளுக்கு ஒரு பேர்டன்னு 70s and 80s and 90s நினச்சதுனால, நம்ம முன்னோர்கள் பண்ண தப்புனால கேர்ள்ஸோடைய பாப்புலேஷன் கம்மி ஆயிடுச்சு. ஓகே. 1000 பாய்ஸ் இருக்காங்கன்னா இன்றைக்கி 750 கேர்ள்ஸ் தான் இருக்குது. எக்ஸப்ட் கேரளாவை தவிர எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. எந்த கம்யூனிட்டிலையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டின்ட்டு இல்லை, எல்லா கம்யூனிட்டிலையுமே கேர்ள்ஸோடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஒரு கேர்ள் வந்து பிக் அண்ட் சூஸ், இது வேணும் இது வேண்டாம், இப்படி வேணும் அப்படி வேணுங்கிற சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது. அன்றைக்கி அந்த 70s and 80s and 90s பண்ண ப்ராப்ளம், அதோடைய இம்பேக்ட் இப்போ இந்த 90s கிட்ஸுக்கு வந்திருக்கு. இந்த 30-35 வயசு ஆயிடுச்சுன்னா நிறைய பாய்ஸு கல்யாணமே ஆகாததுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 1 லட்சம் சம்பளம்ன்ட்டு. 1 லட்சம் சம்பளம்லாம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி என்ன கேட்குறாங்கன்னா, வீடு இருக்கான்னு கேட்குறாங்க, அப்புறம் 1 லட்சம் சம்பளம் இருக்கான்னு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 டிமாண்ட் இருக்குது. இதை வேணும் அதை வேணாம், அப்பா அம்மா இருக்கக்கூடாது, தனி கொடுத்தனம் இருக்கணும், வெக்கேஷன் போகணும், எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், டாக்டராக வேணும், இன்ஜினியராக. ஸோ என்ன பண்ணணுன்னா, ஒரு 10-15 க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. பசங்களுக்கு கல்யாணம் ஆகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா பாப்புலேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அந்த இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பாய்ஸுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் ப்ராக்டிக்கல் ரீசன். செகண்ட் வந்து, இன்றைக்கி 1 lakh சேல்ரி இருந்தால் தான் பையனுக்கு கல்யாணம் ஆகுங்கிற ட்ரெண்டு வந்து கடைசி ஒரு 3-4 இயர்ஸாக சிட்டியில் வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி சிட்டியுடைய லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து 2 பேர் வேலை பார்த்தா குடும்பம் நடத்தலாம். ஓகே. ஒருத்தர் மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஒரு 40,000-30,000ன்னா உங்களால் நீ குடும்பமே நடத்த முடியாது. இன்றைக்கி வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் எக்கச்சக்கமாக நான் மேலே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி 1 லட்சம் சம்பளம் வாங்கணும், யாராவது ஒருத்தர் 1 லட்சம் சம்பளம் வாங்கினா தான் கல்யாணம் ஆக முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்து போட்டு பார்ப்போமே, அவங்க சொல்கிறத வந்து ரைட்டாக ராங்கானுங்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் எடுத்து போட்டு பார்ப்போம். ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேசிக்காக நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு வீடு வேணும். இன்றைக்கி சென்னையோ பெங்களூரோ ஹைதராபாடோ இல்லை எந்த சிட்டியில் நீங்கள் எடுத்துக்க, நான் வந்து கிராமம் அந்த மிட் டவுனுக்கே நான் போகவே இல்லை. இன்றைக்கி நீங்கள் இங்கே ரெண்டில் இருக்கணும்னா ஒரு 15,000 ரெண்ட் இருக்கணும். நான் சொல்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கணும்னா இன்க்ளூடிங் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம். இன்கேஸ் குழந்தை, ஒரு குழந்தை 2 குழந்தை, அதெல்லாம் இப்போயே ஃபார்வர்டாக திங்க் பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே திங்க் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைன்னா அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் ஆகும் ஒரு வருஷத்துக்கு. நான் ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் இருக்குல்ல, ஸ்கூல் வேனு, பஸ்ஸு, அப்புறம் செஸ் கிளாஸு இதெல்லாம் போகிறாங்க. மினிமம் 10,000 ரூபா ஆகும். 2 குழந்தைன்னா 20,000 ரூபா ஆகும்.
இது மேஜர். அப்புறம் மினிமம் உப்பு புளி மிளகா வாங்கணும், அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஒய்ஃபை, டெலிஃபோனு, ரீசார்ஜ் பண்ணுறது, கல்யாணத்துக்கு ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறது, அப்புறம் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் ஈட்டிங் அவுட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ. இன்றைக்கி காலையில் அந்த ட்விட்டரில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், ப்ளஸ் என் கஸ்டமர்ஸுக்கெலாம் இந்த மெசேஜ் அனுப்பிச்சேன். ஒருத்தர் அனுப்பிச்சார், நீ கிராசரிஸுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு. நான் 10,000 போட்டிருக்கேன் அப்படின்னேன். ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க பார்த்தீங்களான்னு. 4,000 போட்டிருக்கேன். இது அப்படியே மாற்றுங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு 10,000 போடுங்க. இப்போல்லாம் யாரும் சமைக்கிறது கிடையாது. ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு 10,000 போடுங்க, கிராசரிக்கு 4,000 போடுங்க அப்படின்னாங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட்டு, இன்றைக்கி லைஃப் ஸ்டைலே கனா பின்னான்னு இருக்குது. இன்றைக்கி எதையுமே, இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கணும், மொபைல் வாங்கணும், அதுக்கப்புறம் ஏசி ரிப்பேரு, ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், தொட்டு 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 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பட்ஜெட் வேணால் நம்ம ஷீட் எடுத்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்விட்டர் மெசேஜ் எடுத்து வேணால் போட்டு பார்க்கலாம். 1,00,000 ரூபாயே பத்தாது இன்றைக்கி. அப்படி ஆகிடுது இன்றைக்கி. ஸோ கேர்ள்ஸ் வந்து ரியலிஸ்டிக்காக கேட்குறாங்க, ரியலிஸ்டிக்காக. ஏன்னா அதுதான் நான் வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தேன், லவ் இஸ் பிளைண்ட். காதலிக்கிறதுக்கு எதுவும் எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் தேவையில்லை, பிடிச்சிருக்கணும், ஒரு இது இருக்கும். பட்டு மேரேஜ் நீட்ஸ் பட்ஜெட்டிங். கல்யாணம் எப்படி பண்ணுவீங்க? பணம் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியுமா? ஸோ அந்த ஒரு நிதர்சன உண்மைக்கு நம்ம வரணும். கல்யாணம் பண்ணணுன்னா பணம் வேணும்ப்பா. நீ கல்யாணத்தை லவ் வேணால் பண்ணிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். பட்டு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் இல்லையா? ரியல் லைஃப்னு வரும்போது எல்லாம் ஃபேட் ஆகிடும். எல்லாம் லவ் பண்ணும்போது அதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை. இப்போ நிறைய பேருக்கு அதானே ப்ராப்ளம். பாதி ப்ராப்ளம் பணத்தால் வர்றது தானே. நீங்கள் சொல்லவே இல்லை, இது இருக்குது அது இருக்குது, எல்லாத்துக்கும் ஓகே சொன்னீங்க, இப்போயே அதை சொல்கிறீங்கன்பாங்க. ஏன்னா அங்கே மணி ப்ராப்ளம். ஸோ அதனால் இன்றைக்கி 2 பேர் குடும்பம் நடத்தினா, 2 பேர் வேலைக்கு போய் குடும்பம் நடத்தினா ஓகே. இல்லாட்டினா பையன் மினிமம் 1 லட்சம் சம்பாதிக்கணும். ப்ளஸ் கேர்ள்ஸோடைய டிமாண்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. 1 லட்சம் சம்பாதிக்கணும், வீடு வச்சுருக்கணும், கார் வச்சுருக்கணும், நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சார் ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு சார். அவரெல்லாம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாமா சார்? 25 வயசு ஆகுது அவருக்கு, அவர் யோசிக்கலாமா கல்யாணத்தை பற்றி? எக்ஸப்ஷனல் சினாரியோ நம்ம சொல்ல முடியாது. ஓகே. பட் ரியல் ப்ராக்டிக்கலாக சென்னையில் இப்போ இது நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டதுனால நான் சொல்கிறேன். இது வந்து ரைட்டா ராங்கானா, இது நாயகன் படம் டைலாக் மாதிரி நம்ம ரைட்டா ராங்கா, நியாயமா தர்மமா, அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு, பர்சனுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். அவங்க அப்பா அம்மா வச்சுருக்கலாம் பணம், வேறு ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஒருத்தர் எடுத்தோடனே 1 லட்சம் சம்பாதிக்க முடியாதுங்கிறது பொண்ணு வீட்டில் தெரிஞ்சுக்கணும். ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு ஆஸ் பர் CMIE, சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி, அவங்களுடைய ரிப்போர்ட் படியும், இன்கம் டேக்ஸ் டேட்டா படியும், 100ல் 5 பேர் தான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஓகே. 100ல் 5 பேர் தான் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த நான் இன்றைக்கி அனுப்பிச்சது படி பார்த்தா, இப்போ 5 பேருக்கு 100ல் 5 பேருக்கு தான் பாய்ஸ் கல்யாணமே ஆகணும். இதுதான் ரியல் சுச்சுவேஷன். இப்போ 30,000 வாங்குறவங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். சென்னையில் தான் வாழ போகிறேன், இல்லை ஹைதராபாத்தில் வாழ போகிறேன், இல்லை பாம்பேயில் வாழ போகிறேன், அது அப்படின்னா கொஞ்சம் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு சைடு இன்கம் ஏதாவது பண்ண முடியுமா? ஏன்னா முட்டாளும் மயில்கல்லும் தான் ஒரே இடத்துல இருப்பாங்க. மைல்கல் தெரியும்ல உங்களுக்கு, கிலோமீட்டர் காமிக்கிறது, அது மாறவே மாறாது. நான் அப்படியே இருப்பேன், 30,000 இருப்பேன்னா கஷ்டம். கொஞ்சம் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். 30,000 50,000 ஆக்க முடியுமா, 50,000 75,000 ஆக்க முடியுமா, 1 லட்சம் ஆக்க முடியுமாங்கிறத பார்க்கணும். இல்லைன்னா இன்றைக்கி ரேஸ் ஓடுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 பேருக்கு தான் ப்ரைஸு. இந்த ஆறுதல் நானும் ஓடினேன்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து யாருக்கு ப்ரைஸு? யார் ஓடுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸு, யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ். விச் மீன்ஸ் யூ வில் ஹவ் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஆஸ் ஃபார் அஸ் மணி இஸ் கன்சர்ன். அதுக்கு 30,000 சம்பளம் டெஃபினட்டாக பத்தாது. 30,000க்கு பொண்ணே கிடைக்காது. ஓகே சார். இன்றைக்கி தட் இஸ் வாட் த ரியல் சுச்சுவேஷன். நான் சொல்கிறது வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில், நான் சொல்கிறது சென்னை, ஹைதராபாத், ரியல் ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். அதான் சார், அவர் சென்னையில் இருக்காரு. ஸோ யோசிக்க வேணாம்னு சொல்லிடலாம். இட் வுட் பி வெரி டஃப். அதான் சார், அப்போது வேணாம்னு சொல்லிடலாம்.
வேணான்னு சொல்கிறதுக்கு நீங்களும் நானே யாரு? இல்லை சார், பட் ரியல் அவர் ப்ராக்டிக்கல் அடுத்து என்னென்ன கஷ்டப்பட போறாரு நீங்கள் இப்போ சொல்கிறப்ப எனக்கு புரியுது இல்லை சார். இல்லை, இந்த மாதிரி சிட்டியில் இருக்க 30,000 தான் பொண்ணு வேலைக்கு போகலை, இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு இடத்துல போய் மினிமம் தங்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தங்குறதா இருந்தாலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் எடுத்துட்டாலே 10,000, ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் எடுத்துட்டா 12,000 13,000 மெயின்டெனன்ஸு அது இது. அதுக்கப்புறமா ஸ்விக்கி ஸ்வமேட்டோ சாமானை வாங்குறது, கல்யாணத்துக்கு போகிறது, ஒய்ஃபை, மொபைல் பில்லு, இதெல்லாம் மினிமம் எசென்ஷியலாக எடுத்துல 3 விஷயத்தை எடுத்துங்க. அவசியம், அத்தியாவசியம், அனாவசியம். வாட் இஸ் நெசசரி, எசென்ஷியல், அன்னெசசரி, இது 3த்தையும் எடுத்துங்க. இந்த 30,000த்தில் அத்தியாவசிய பொருட்களே வாங்க முடியாது. புரியுது சார். இன்றைக்கி இருக்கிற நிலைமை அதுதான். அதனால் 30,000த்தில் இருந்தால் ரொம்ப வயிற்றுக்கும் வாய்க்கும் இருக்கும், டஃப்பாக இருக்கும், ஹேண்ட் டு மவுத். இப்போ 30,000 வாங்குறவங்க கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேட்டால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. புரியுது. இன்றைக்கி இருக்கிற கேர்ள்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டு. இன்றைக்கி எப்படின்னா கேஷவ், அந்த 70s 60s 50s பாரதி அது எழுதும்போது எழுதுகிறார், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தாருங்கிறார். என்னென்னா வீட்லேயே உட்காந்துருப்பான்னு நினச்சிட்டிங்களா, பாரு கேர்ள்ஸும் வெளில வருவாங்க பாரு, கண்டிப்பாக வருவாங்க பாருன்றத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரே ஒரு விமன் தான். நீ எத்தனை விமன் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அந்த காலத்துலலாம் கேர்ள்ஸ் படிக்க மாட்டாங்க, கேர்ள்ஸ் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, சமைப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. எந்த வேலை கொடுத்தாலும் இன்னைக்கு கேர்ள்ஸ் தான் நம்பர் 1, நம்பி செய்யலாம். 2 பேரும் வேலைக்கு போகிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இவர் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு, அவங்க வேலைக்கு போகலன்னா ஃபினான்ஷியலி கஷ்டப்படுவாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு 30,000 வச்சு ஓட்ட முடியாதுன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க சார், இப்போ ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட சேலரி எவ்வளோ இருந்தால் ஓரளவு மேனேஜபிள் பண்ணலாம்? 2 பேரோட இன்கமும் 1 லட்சம் இருக்கணும் சேர்ந்து. ஓகே, மினிமம் இவர் 70,000 அங்கே 30,000, இல்லை இவங்க 50,000 அது தெரியாது நம்மளுக்கு. 1 லட்சமாவது இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி சிட்டியில் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைலை ரன் பண்ண முடியும். இல்லைன்னா தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு தான் இருக்க முடியும். ரொம்ப டஃப் இன்றைக்கி இருக்கிற. ஏன்னா அதில் வீடு வாங்கணும், அதில் ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஆசை இருக்குது இல்லையா. இப்போ அந்த ஆசைக்கு தகுந்த அந்த தகுதியை நம்ம எல்லோரும் வளர்த்துக்கணும். ஆசை இல்லை, யார் வேணால் ஆசைப்படலாம், நான் இப்படி ஆகணும், நான் அப்படி ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர், யார் வேணால் ஆசைப்படலாம். ஆசைப்படுறது இது. பட் அதை ரியலிஸ்டிக்காக பண்ணுறதுக்கு யூ நீட் மணி, யூ நீட் ஸ்கில், யூ நீட் ஒர்க், யூ நீட் ஹார்ட் ஒர்க். அதுதான் நம்மளுக்கு மேலே. அதாவது தகுதினா தன்னம்பிக்கை, ஓகே, குறிக்கோள், திட்டமிடுறது. இந்த தகுதிங்கிறது கேர்ளும் சரி பாயும் சரி அதை வளர்த்துக்கிட்டு மினிமம் 1 லட்ச ரூபா டேபிளில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பியாக இருக்க முடியும். ஒரு மனிதனுக்கு ஒரு 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 அடிப்படை தேவை என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன தெரியுமா? நிம்மதி, சந்தோஷம். அது வரணும்னா இன்றைக்கி 1 லட்சம் இருந்தால் தான் சிட்டி லைஃபுக்கு பாசிபிள்ங்கிறது என்னுடைய கருத்து. சார், என்னோடய கடைசி கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க 1 லட்சம் வாங்கினாலுமே மினிமலான வாழ்க்கை தான் வாழ முடியும் சிட்டிக்குள்ளே, கரெக்டாக சார்? இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்கன்னு ஆகிட்டா வாங்க முடியும். எனக்கு நான் சம்பாதிக்கிறதே நான் கம்ஃபர்டபுளாக வாழ தான். ஸோ நான் எவ்வளோ சம்பாதிச்சா நான் கம்ஃபர்டபுளாக வாழ முடியும் சார் சிட்டிக்குள்ளே? இப்போ இருக்க ஸ்டாட்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ என் சம்பாத்தியம்? To start with an husband and wife should have at least 1 lakh income. Okay. To start. Okay. Then they should improvise. Every year salary increase ஆகும். அவங்க ஏதாவது ஒரு ஸ்கில், அதுலேருந்து ஒரு 5,000 10,000க்கு ஏதாவது ஒரு ஸ்கில் ஏதாவது படித்து ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி 1 lakh எப்படி 1.5 லட்சம் ஆக்குறது, 2 லட்சம் ஆக்குறது, 3 லட்சம் ஆக்குறது. அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா எங்கேயோ போயிடுவீங்க. ஸ்கில் இல்லாமல் மாட்டிக்கிறது தான் இந்த மிட் லைஃப். இந்த 35 38 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறதுனே பெரிய தலைவலியாக இருக்கும். இந்த 35லேருந்து 38 பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி என்ன பண்ணலாம், இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, இல்லை நம்மளே ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா, விடலாமாங்கிற அந்த ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிற ஸ்டேஜ் அந்த 35 38. இந்த 35 38க்கு முன்னாடியே நீங்கள் எல்லா ஸ்கில்ஸையும் ஓரளவுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தென் அது ஒரு பேஸ்.
அந்த பேஸ்லேருந்து நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். 1.25 1.5 லேக்ஸு 2 லேக்ஸு 3 லேக்ஸு 4 லேக்ஸ். நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் ஏர்னிங் இன்றைக்கி வந்து 50 லேக்ஸ் 60 லேக்ஸ் 1 crore 2 crore எல்லாம் பார்க்குறோம். பட் என்னென்னா சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸப்ஷனலி டேலண்டடாக இருக்கணும். எக்ஸப்ஷனலி டேலண்டாக இருந்தால் இன்றைக்கி நல்ல இதில் போக முடியும். இப்படி நினச்சி பாருங்கள், 80s and 70s இந்த மாதிரி பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த வாய்ப்பு இருக்குது. பல்லு இருந்தால் பொகடா சாப்பிட்லாம். சிம்பிள். யூ நீட் டு ஹேவ் ஸ்கில். ஸ்கில் இருந்தால் உலகத்தையே ஆளலாம் நம்ம. சார் இப்போது பையன் வந்து 1 lakh சேலரி வாங்குறாங்க, அது மட்டும் நம்ம போதுமா? அது மட்டும் பார்க்குறதுக்கு போதுமா? அதாவது பொண்ணு கொடுக்குறதுக்கு ஒரு தகுதியாக நம்ம பார்க்கணுமா, இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கா சார்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன், பொண்ணை பெற்றிருந்தா பையன் நல்ல பையனா, ஜாதகம் பார்க்குறேன், அதை பார்க்குறேன், 1 lakh சேலரி பார்க்குறேன், வீடு இருக்கா பார்க்குறேன், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கணுன்னா பையனுடைய சிபிலை பார்க்கணும். ஓகே. பையனுடைய பேன் நம்பரை வாங்கி பையனுடைய சிபில் டேட்டாவை பார்க்கணும். பையன் கடனில் இருக்கானா, ஒழுங்காக பே பண்ணியிருக்கானா, ஏதாவது டிஃபால்ட் இருக்கா. ஏன்னா ஒருத்தர் ஒழுக்கங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். மணி ரிலேட்டடாக ஒரு ஒழுக்கமாக இருக்காராங்கிறது சிபில் ரிப்போர்ட்டை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பையன்கிட்ட ஜாதகம் கேட்குறதுக்கு முன்னாடியே, பையன்கிட்ட வேறு டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு முன்னாடியே ஒரு சிபில் ரிப்போர்ட்டையும் கொடுப்பா. அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு அவர் ஒழுங்காக ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒழுங்காக இருக்காருன்னு தெரிஞ்சிட்டா அதுவே நல்ல க்ரைட்டீரியா. சிபில் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பையன் சூப்பர் பையன். அப்படி சூஸ் பண்ணணும். 1 lakh சேலரி, வீடு, அதுக்கெலாம் ஒரு எண்டே கிடையாது. 1 lakh போதுமா, 2 லட்சம் போதுமா, 4 லட்சம் போதுமா எனக்கு தெரியாது. பட் சிபில் ஒழுங்காக இருந்ததுன்னா பையன் வந்து இஸ் அ குட் பாய்ங்கிறத அது ஒரு க்ரைட்டீரியாவாக எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய வியூ. ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ கேஷ்.